உன் பார்வையில் அப்படின்னு சொல்லி கணேஷ் வெங்கட்ராம் மற்றும் பார்வதி நாயர் வந்து ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. படையப்பா 2 வரும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் ரீசெண்டாக வந்து படையப்பா ரீலீஸ் பற்றி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. நீலாம்பரி அப்படின்னு சொல்லி அதுக்கான கதை விவாதம் நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. சூர்யாவோட 47 படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இணைஞ்சு உருவாக போகிற படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த கோட் படம் மாதிரியே வந்து அவரோட எல்லா ஆங்கிளையும் அவரோட ஃபோட்டோவை மோஷன் சென்சாரில் எடுக்கிறதுக்காக வந்து யூஎஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஃபோட்டோஸும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. மொய் விருது அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. ரத்னகுமார் வந்து அடுத்து டைரக்ட் பண்ண போகிற படத்தை லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் யார் நடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜிகர்தண்டா XXX படத்தில் வில்லனாக நடித்தார்ல அவர் தான் நடிக்கிறாரு. டாக்ஸிக் படத்தும் இன்னும் 100 நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு படத்துல இருந்து ஒரு ஏஐ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.